இந்தாப்பா பெரிய பிஞ்சீரு, இந்த அப்படி வாங்கிக்கடா. என்னன்னு இதெல்லாம்? ஏப்பா இந்த நகை சேலையெல்லாம் உன் பொண்ணுக்காக வாங்கல, ஆனா தாராவுக்கு தான் போய் சேரணும்னு இருந்திருக்குப்பா. இப்போ பெரியப்பா கொடுக்குறேன், வாங்கிப்பா. தாரா நீ சின்ன பிள்ளைப்பா, இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. ஏன்னு புரியாது? அது ஊரை வித்து ஒலையில போட்டுரும். இந்த விழா நடக்காதுன்னு ஆளா வாய வச்சதே அந்த புள்ளதான். இப்ப அதை நடத்தியும் காட்டிடுச்சு. வாய முடுற என்ன பிள்ளைய பத்தி பேசுற, வாய் கிழிச்சு முடியாமா? கதிரு இந்தாப்பா, நீ சேர்ந்து வாங்கிக்கப்பா. என்னப்பா இந்த மனுஷனே ராசி இல்லாதவன், இவனுக்கே எந்த நல்லது கெட்டது விளங்கல, இவன் கையால வாங்கினா நம்ம பிள்ளை வாழ்க்கை என்னமோ ஆயிருமோன்னு பயப்படுறியாப்பா? ஐயோ ஐயோ அண்ணன், என்ன என்ன வார்த்தை பேசுற நீ? அண்ணன் இப்படி எல்லாம் பேசி என்ன கொண்டுடாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு நான் இதை வாங்கிக்கணும் அவ்வளவுதானே? தரவாமா வாங்கிக்கப்பா. சொல்லாத வாங்கிக்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உனக்கு பிடிச்ச படிப்பை படிச்சு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பெரிய ஆளாகுப்பா. கதிரு திரும்பவும் சொல்றப்பா, இவளுக்கு சீண்டி விட்டாளுன்னு உருன்னு அலைஞ்சிட்டு தெரியாத, பிள்ளைக்கு அப்பனா இருந்து என்ன செய்யணுமோ அதை செய். நந்தினி, ரேணுகா, ஏம்மா நந்தினி, ஏம்மா நம்ம வீட்டு புள்ள பெரிய மனுஷி ஆயிருக்கு, பிள்ளைக்கு நல்லது நடந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்கிற சூழலை வச்சு இவங்களை சங்கடப்படுத்திடாதீங்கம்மா. ரேணுகா உனக்கு தான் சொல்றேன். நீங்க 4 பேர் நல்ல ஒத்துமை இருந்துக்குங்க, அதுக்காக என் தம்பிகளை சங்கடப்படுத்திடாதீங்க. இந்த மணி விழா கனி விழாலாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லைம்மா. என் அம்மா ஆசைப்பட்டுச்சு, என் தம்பியை முனப்பா இருந்தாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம்ங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சு, அசிங்கமும் பட்டாச்சு. ஆனா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. பிள்ளைக்கு நடக்க வேண்டியதை நல்லபடியா நடத்துங்க. உங்க மனத்தாங்களை இதுல காட்டிடாதீங்க. நீங்க எதுக்கு அவங்க வீட்டுல போய் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. எப்ப ஞானா இவ்வளவு நேரம் கதிட்டு என்ன சொல்லிக்கிருந்தேன், மறுபடியும் நீ ஆரம்பிக்கிற. நல்லது நடக்கணும்னா நீங்க நானும் போட்டி போட்டுலாம் நிற்க கூடாதுப்பா. நான் பாடுபட்டு உழைச்சி முன்னேறி வந்ததெல்லாம் இந்த குடும்பத்துக்காகத்தான். இது உடைஞ்சிடக்கூடாதுப்பா. ஏம்மா எதையும் மனசுல வச்சுக்கிறாம பிள்ளை வாழ்க்கையை பாருங்கம்மா. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என்ன நீங்க இதெல்லாம் அவளுக்கிட்ட போய் கேட்கணும்னு ஒரு அவசியம் இல்ல. நீ பேசாம இரு. கதிரே பேசாம இருப்பா, சொல்றத கேளு. நான் வெளியே வந்தது இந்த மணி விழா கொண்டாடுறதுக்காக இல்ல, என் மகன் கல்யாணத்துக்காகத்தான். அவன் வாழ்க்கையை சரி பண்ணணும், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சுட்டு போகணும்னு வந்தேன். அதை சரியா செஞ்சாலே போதும்பா, வேற எதுவுமே வேணாம்ப்பா. நீங்களும் இந்த மணி விழா விஷயத்தை தூக்கி போட்டுட்டு ஆக வேண்டியதை பாருங்கப்பா. சுதானாம இருங்க. இனிமே உங்க வாழ்க்கைதான் முக்கியம். அதை பாருங்க, அதை மட்டும் பாருங்கப்பா.